ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பாட்டி காலத்து முறையில் ரொம்ப வித்தியாசமாக முற்றிலும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வயசானவங்க மட்டும்தான் இது செஞ்சுருப்பாங்க. பாட்டி காலத்து முறையில் அதிக நோய் சக்தி உள்ள மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க செஞ்சுக்கிறேன். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக இது வெந்திருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஜூஸியாகவும் நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாகவும் நல்லா குழையவும் வெந்து கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கீரை நிறைய பேர் கெட்டியாக இருக்கிறனால சாப்பிட்டா ஜீரணமாகாதுன்னே தவிர்த்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வயசானவங்க கூட சாப்பிட்டு நல்லா ஜீரணம் பண்ணலாங்க. எங்கள் பாட்டி இது போல் தான் எனக்கு பழைய காலத்து முறையில் செஞ்சு தந்துருக்குறாங்க. அது போல் தான் நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சுக்கிறேங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை பொரியல் இரும்பு சத்து மிக்க இரும்பு கடாயில் செய்கிறப்ப இரும்பு கடாய் மண் கடாயிலெல்லாம் செய்கிறப்ப நம்மளுக்கு அயனும் சேர்ந்து கிடைக்குங்க. நோய் சக்தி அதிகமுள்ள கல்லீரல் மண்ணீரலே பாதுகாக்கக்கூடிய நுரையீரல் சளியும் வெளியேற்றக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றிங்க. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.